பொன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ. பொன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ. எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்னைக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலோர் எம்பாவாய். எண்ணிக்குறையில் துயிலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்று மாணிக்கவாசகப் பெருமான் இம்மானிட பிறப்பு நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு. ஆதலால் காலம் உள்ள போதே நேரத்தை வீணாக்காது அந்த ஒப்பில்லா மணியை ஆறுமுதை வணங்கி அன்புடன் பக்தி பூண்டு உய்வடையுங்கள் என்று நமக்கு திருவெம்பாவையின் 4ஆம் பாடலில் வலியுறுத்துகிறார். இந்த 4ஆம் பாடலிலும் அடுத்த வீட்டில் உள்ள பெண்ணோடு தோழியர் உரையாடும் ஏளனமும் நகைப்பும் மிக்க சுவாரஸ்யமான உரையாடலில் இந்த ஆழ்ந்த கருத்தையே உணர்த்துகிறார். உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணிடம் வெளியே நிற்கும் தோழியர் ஒன்னித்திலநகையாய், அதாவது நித்திலம் என்றால் முத்து, ஒளி நிறைந்த முத்தை போன்ற பற்களுடன் வெண்மையாக சிரிப்பவளே, இன்னும் உனக்கு மட்டும் பொழுது புலரவில்லையோ என கேலியும் குத்தலுமாய் கேட்கின்றனர். அதற்கு தூங்கிக் கொண்டிருந்தவள் வீட்டினுள் இருந்தபடியே வண்ணக்கிளி போன்ற இனிமையாக பேசக்கூடிய மற்ற எல்லா தோழிகளும் வந்துவிட்டனரா என்று கேட்கிறாள். முன்பே இந்த தோழியரெல்லாம் இவ்வளவு பேர் என்று கணக்கெடுத்து கொண்டு எல்லோரும் ஒன்று கூடி நதிக்கு சென்று நீராடி அந்த ஈசனை தொழுவோம் என்று பேசி வைத்துள்ளனர் போலும். அதனால் முந்தைய தினம் பேசியபடி எல்லாருமே வந்துவிட்டார்களா, இல்லை இன்னும் வருவதற்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று தெரிந்து கொண்டு இன்னும் யாராவது வரவேண்டியிருந்தால் அதை சாக்காய் வைத்து கொண்டு நாம் இன்னும் சற்று நேரம் உறங்கலாமே என்று அவள் நினைத்து கொண்டு இப்படி கேட்டாள். அதற்கு வெளியே காத்திருக்கும் தோழிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று ஏற்கனவே எண்ணி பார்த்து வந்து உள்ளதைத்தான் சொல்லுகிறோம். விண்ணுக்கொரு மருந்தை, தேவர்களுக்கு அமுதம் போன்றவனை, வேதத்தின் உட்பொருளானவனை, கண்ணுக்கு இனியவனான சிவனை பாடி கசிந்து உள்ளமுருகி நிற்கும் நாங்களா பொய் சொல்வோம்? நீ தூங்கி வீணாய் காலத்தை போக்காதே என்கின்றனர். உனக்கு நம்பிக்கை இல்லையெனில் நீயே எழுந்து வந்து எண்ணிப்பார், எண்ணிக்கை குறைந்தால் மீண்டும் போய் தூங்கிக்கொள் என்கின்றனர். ஒரு எளிமையான வேடிக்கையான உரையாடலில் மிக ஆழ்ந்த கருத்துக்களை பார்க்கிறோம். விண்ணவர்க்கெல்லாம் அமிழ்தமாய் வைத்தியநாதனாய் வேதத்தின் உட்பொருளாய் விளங்கும் ஈசன் நம்மை போன்ற எளியவர்கள் மேலும் கருணை கொண்டு நமது பிறவிப் பயனையும் போக்கும் மறுமருந்தாய் கண்ணுக்கு இனியவனாய் காட்சி தருகிறான். அப்படிப்பட்டவனை பக்தியுடன் பாடி கசிந்து உருகி கண்ணீர் மல்க உள்ளம் உருக ஆனந்தத்தில் திளைக்க வேண்டிய நேரம் இது. இந்த வேளையில் இப்படி உறங்கி காலத்தை கழித்து வீணடிக்கலாமா என்று நமக்கு உணர்த்துகிறார். இங்கு இன்னொரு விஷயமும் நாம் கவனம் கொள்ள வேண்டும். வெளியே நிற்கும் தோழியரும் உள்ளே உறங்கும் பெண்கள் எல்லோருமே சிவனின் மீது அன்பு கொண்டவர்தாம், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் சோம்பல், உறக்கத்தின் மீது வைக்கும் பற்று உள்ளே இருப்பவர்களை தாமச போக்கிற்கு தள்ளுகிறது. இவ்வாறுதான் நமக்கும் பொய்யான வெளி விஷய சுகங்களில் சிக்கிக்கொண்டு நம் மனம் நல்ல உயர்ந்த விஷயங்களின் மீது கொள்ளும் முயற்சிகளுக்கு தடையாக நிற்கும். அப்படிப்பட்ட சமயங்களில் அந்த எம்பெருமானையே சிக்கன பிடித்து கொண்டுதான் நம் மனத்தை இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும். இதைத்தான் நமக்கு இந்த பாடல் மூலம் மாணிக்கவாசகர் உணர்த்துகிறார். மேலும் தொடர்ந்து நாளை பார்ப்போம்.